திருச்செந்தூர் முருகன் கோவில்ல சிலை திருடப்பட்டதும், அந்த சிலைய கண்டுபிடிக்க முருகனே உதவினார்ன்னு சொன்னா, உங்களால நம்ம முடியுதா? 1848ல திருச்செந்தூர் முருகன் கோவில் டச்சுக்காரர்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போது அந்த இடம் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழ வந்ததுனால, டச்சுக்காரர்களை அங்கிருந்து வெளிய போக சொன்னாரு. வெளிய போனவர்கள் மூலவரோட சிலையவும், நடராஜர் சிலையவும் எடுத்துட்டு போயிட்டாங்க. டச்சக்காரர்கள் கப்பல்ல சிலையோட போகும்போது, கப்பலே கவிழற அளவுக்கு புயல் வந்ததால, சிலைதான் காரணம் அப்படின்னு நினைச்சு, முருகன் சிலையையும், நடராஜர் சிலையையும் கடல்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. சில வருடங்கள் கழித்து திருமலை நாயக்கரோட பிரதிநிதியாக இருந்த வடமலையப்பன், கனவுல தன்னுடைய சிலை கடலுக்கு அடியிலே இருப்பதாகவும், அதற்கு மேல எலுமிச்சை பழம் மிதக்கிறதாகவும், அதற்கு மேல கருடன் வட்டமிடுவான் என முருகன் கூறினார். அதன்படியே மூலவர் முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் கடலுக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்டது. சிலை கடலுக்கு அடியிலேயே இருந்ததுனால உப்பு தன்மையினால சிலையில அரிப்பு ஏற்பட்டது. இதை இன்றளவும் மூலவரோட சிலையில நீங்க பார்க்கலாம்.